என்ன எலமெண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டிங் டு த வேரியன்சஸ் பார்க்க போறோம். ஓகே. மித்ரா, செப்டம்பர் 15th தான் கட் ஆஃப். அதுக்கு மேல ஸ்டேஜ் 2 முடிச்சிருக்கணும். சரியா மித்ரா? கீர்த்தனா, நந்தனா, கேக்குறதா? செப்டம்பர் 15க்கு அப்புறம் மேம் முடிக்கல அதெல்லாம் சொல்லவே கூடாது நீங்க. நீங்க அதுக்கு என்ன செப்டம்பர் 15th தான் உங்களுக்கு சிடபிள்யூ எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டேஜ் 2க்கு. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறமும் வச்சுனீங்கன்னா ஸ்டேஜ் 1 படிக்க முடியாது, ரிவிஷன் டைமே இருக்காது. ஸ்ட்ரிக்டா யூ ஹேவ் டு மீட் த அந்த டைம்லைன்ஸ் கரெக்டா பண்ணிக்கோங்க. என்ன நைட்டு படிங்க, காத்தால இருந்து படிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. செப்டம்பர் 15th தான் கட் ஆஃப். அதுக்கு மேல ஒரு நாள் கூட நீங்களே எடுத்துக்கலாம் பண்ணாதீங்க. இல்லைன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கம்பைண்டா எழுதுறது டிஃபிகல்ட் ஆயிடும். அப்புறம் டென்ஷன் ஆயிடும், ரொம்ப ஒரீட் ஆயிடுவீங்க. எப்படியாவது முடிச்சிருங்க, சிலபஸ் முடிச்சிருங்க. வேரியபிள் ஓரட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்ரா. ஓகே, ஒரு குட்டி ஃபார்மேட் தான். வேரியபிள் ஓரட்ஸ்க்கு எழுதிட்டீங்களா? ஃபார்மேட்லாம் எழுதிட்டீங்களா கண்ணா? ஓகே. ஃபார்மேட் எல்லாமே எழுதிட்டீங்களா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஸ்பீடப் இப்ப பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது ப்ரிப்பரேஷன்ல. என்னைக்குடா பிள்ளையார் சதுர்த்தி? கோகுலாஷ்டமி ஃபர்ஸ்ட் வருதா, பிள்ளையார் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் வருதா? ஓகே ஓகே. ம். சம்சிங் ஏந்திர ஆரம்பிக்கிறது.
வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் ரெண்டா பிரிக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஓகேவா கண்ணா? ஆ ஓ illustration 16 இங்க பாருங்க. பட்ஜெட் ப்ரொடக்ஷன் 600 யூனிட்ஸ்டா, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 15,000. எப்பவுமே இந்த மாதிரி வேரியபிள் ஓவர்ஹெட் சம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் பாருங்க. டைரக்டா கொடுத்துருப்பாங்க, தேர்ட் காலம்ல போட்டுக்கோங்க. சரியா? அதே எஸ்ஹெச் இன்டு எஸ்ஆர், ஏஹெச் இன்டு எஸ்ஆர், ஏஹெச் இன்டு ஏஆர். எஸ்ஹெச் இன்டு எஸ்ஆர் என்ன அப்படின்னா இந்த சம்ல அதாவது 600 யூனிட்ஸ் பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 15,600. ஸ்டாண்டர்ட் டைம் ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 ஹவர்ஸ் கண்ணா. ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 500 யூனிட்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் எவ்வளோ? 9,000. ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் தேர்ட் காலம்ல எப்பவுமே வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டும் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்க, 600 யூனிட்ஸ்க்கு வந்து 15,600னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 15,600 into 1 divided by 600. அப்போ standard variable cost per unit எவ்வளோ? 26. Standard quantity is always for actual production. கரெக்டா? ஒரு யூனிட்டுக்கு 26 ரூபாய். அப்போ 500 யூனிட்டுக்கு எவ்வளோ? 13,000. அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். புரியுதா? சி இந்த சம்ல அதாவது வேரியபிள் காஸ்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ல the first column is standard hours into standard rate. இல்ல இன்னொரு calculation எப்படி இருக்கும்னா unit into per unit இருக்கும். there is a ஒரு யூனிட்டுக்கு அந்த பட்ஜெட் ப்ரொடக்ஷன் வச்சு நம்ம ஒரு யூனிட் கண்டுபிடிச்சிட்டு அதை ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு அலைன் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? இல்ல இது ரொம்ப டஃப்பா இருக்கு மேம்னா இப்படி கூட பண்ணலாம். நீங்க 600 யூனிட் இங்க பாருங்களேன், 600 யூனிட்டுக்கு ஆனா இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட்டோக்கான ரெஃபரன்சஸ் எதுவுமே இல்ல. அதனால நீங்க யூனிட் பேஸ்ட் பண்ணா 600 யூனிட்டுக்கு 15,600னா 500 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படி கூட பண்ணலாம். 13,000, 13,000 rupees. ஸோ இந்த ஒன்னுக்கு டைரக்டா இங்க அமௌண்ட் வந்துருது. புரியுதாடா எல்லாருக்கும்? சி ஒரு ஆப்ஷன் சம்ல ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸும் கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டும் கொடுத்துருப்பாங்க. சரியா? நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது ரெண்டும் கொடுக்கலன்னா யூனிட்ஸா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோ ருபீஸ்னா இவ்வளோ யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அந்த மாதிரி. சரியா? அப்ப ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன? நம்ம ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 9,000. கரெக்டா? இங்க வந்து ஆனா ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இல்ல. ஓகே, இப்போ 1 தெரியும், 3 தெரியும். ஒரு நிமிஷம். 1 minus 2 வந்து வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஓகே, 1 minus 3 என்ன? வேரியபிள் காஸ்ட் வேரியன்ஸ். அப்ப 2 minus 3 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல கண்ணா? இங்க பாருங்க, இது 13,000 minus 14,000 எவ்வளோ? minus 1,000. சாரி, minus 1,000. ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் அப்படியே எடுத்து போட்டுறணும். இதுதான் எப்பவுமே பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் ஓவர்ஹெடுக்கும் ஃபிக்ஸட் ஓவர்ஹெடுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் தேர்ட் காலத்துல போட்டுறணும். டைரக்டா கொடுத்துருவாங்க எப்பவுமே. சரியா? புரியுதா? இங்க சம்ல வந்து வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்கிறதுனால 13,000 minus 14,000 அதுக்கான டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? 13,000 minus 14,000 1000 அட்வர்சன் பண்றீங்க. ஓகே, ஆமா 1000 அட்வர்சன் பண்ணிடுறோம். இல்ல ஒரு டேட்டா மிஸ் ஆற மாதிரி இருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கொடுக்கல இந்த சம்பளம். ஓகேடா, வேரியபிள் ஒரு காஸ்ட் வேரியன்ஸ் தானே கேட்டிருக்காங்க, இது மட்டும் கண்டுபிடிங்க. ஆமா, இது மட்டும் கண்டுபிடிச்சு. புரியுதா? சோ ஸ்டெப் 1 என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்க்கும் இதே மாதிரி தான். ஐடென்டிஃபை வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் and update in the column. Step number 2.
ரெஸ்பெக்டிவ் காலம். அப்புறம் check whether standard hours and standard rate per hour is given. If not, calculate it standard hour into standard rate. அந்த மொத்த வேல்யூமே calculated in terms of units. புரியுதாடா? Step number 3. ஓகேவா? இதெல்லாம் புரியுதா? illustration 16 17 போலாமா? budgeted production, actual production, budgeted variable overhead, actual variable overhead, standard hours per unit. இப்போ first step நான் என்ன சொல்லிருக்கேன் இதுல? ஐடென்டிஃபை த வேரியபிள் ஓவர்ஹெட். ஃபர்ஸ்ட் இதுல வேரியபிள் ஓவர்ஹெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2500. அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இது எழுதின்றுங்க. 1 2 3 இந்த சம் போடுங்க செல்லம். போடுங்க illustration 17. Step 1 first 1 2 3 standard hours into standard rate. நந்தனா வரலையாடா? என்னாச்சு நந்தனா? திடீர்னு கண்டினியூ ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சரி சரி. மித்ரா இப்போ ஓவர்ல நான் என்னெல்லாம்டா ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்? ஸோ 1 minus 2 1 2 3 இது எழுதிக்கோங்க. இது எழுதிக்கோங்க. இது எழுதிக்காதீங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க.
எழுதிட்டீங்களா கண்ணா? கீர்த்தனா நந்தனா எழுதிட்டீங்களா? டன் இல்லடா. ஓகே ஓகே. இப்ப அடுத்தது வந்து ஸ்டெப் 2. நீ பாருங்க. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்சுவல் வேரியபிள் எடுத்து போட்டுருணுமா? அப்ப போட்டுறீங்களா? 2500 3ல போட்டுருங்க. நம்மளுக்கு 1 வேணும் 2 வேணும். இப்ப நம்மளுக்கு இந்த சம்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஒரு யூனிட்டுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆக்சுவல் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா? சம்ல கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 1800. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் இருக்கா மித்ரா இந்த சம்ல? இல்ல. கரெக்டாடா? அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். see நீங்க வந்து ஆ, ரெண்டு மெத்தட் இருக்கு இது பண்றதுக்கு. நான் ரெண்டு மெத்தடையும் நான் ஷேர் பண்றேன். எந்த மெத்தட் ஈஸியா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர் எவ்வளவு சொல்றாங்க? 1 ஹவர். கரெக்டா? அப்போ பட்ஜெட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 2000 யூனிட். அப்போ 2000 ஹவர். கரெக்டா? இப்போ இந்த பட்ஜெட்டட் வேரியபிளோட எவ்வளோ? 4000. அப்போ 2000 ஹவருக்கு 4000 ருபீஸ்னா, அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ இருக்கும்? 4000 இன்ட்டு 1 டிவைட் பை 2000. அப்போ எவ்வளோ? ஒரு ஹவருக்கு 2 ரூபாயாடா? கரெக்டா? 2 ருபீஸ் ஒரு ஹவருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் which is 2 minus 3 தானே வேணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கண்டுபிடிச்சிட்டோமா? 2. அப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1800 இன்ட்டு 2 போட்டுக்கலாமா இங்க? இது ஆல்ரெடி 2500. கரெக்டா? ஸோ 3600 மைனஸ் 2500 எவ்வளோ? போடுங்க. புரியுறதாடா? ஸ்டெப் நம்பர் 2. 1 ஹவர். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் அவ்வளோதான், ருபீஸ் 2. ஸ்டெப் நம்பர் 3. ஸோ இப்படி வந்திருக்கணும். இது ஒரு மெத்தட். ஆர் இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம்னா, இப்ப போன சம்ல நம்ம பண்ணோம்ல 2000 யூனிட்டுக்கு 4000 ரூபாய். கரெக்டா? யூனிட் ருபீஸ். 2000 யூனிட்டுக்கு 4000னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு சொல்றாங்க அவங்க?
1500 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 3000. 3000ன்றது என்னது? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். இப்படி கூட கண்டுபிடிக்கலாங்கண்ணா. 3000 வந்துரும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா 3000 ஆல்ரெடி இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆஹ், ஆமா, செகண்ட் இது வந்து 3600 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ 1 மைனஸ் 2 தெரியும், 1 மைனஸ் 3 தெரியும். ரிமைனிங் பேலன்சிங் ஃபிகர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஒருவேளை உங்களுக்கு இந்த 2 மைனஸ் 3 மறந்துருது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இது தெரிஞ்சிருச்சு. இது எப்பவுமே நம்மளுக்கு தெரியும், திஸ் மைனஸ் திஸ் தான், 1 மைனஸ் 3 தான் தெரியும். அப்ப இது ஃபர்ஸ்ட், இது எப்பவுமே எஃபிஷியன்சி தான், நடுவுது தான் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். மறந்துருச்சுன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா லைக் 3000 இருக்கு, 2500 இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா 600 பிளஸ் 500 1100 ஃபேவரபிள் அப்படி கூட போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த எம்சிக்யூஸ்லாம் வரும்போது ஃபார்முலா வந்து நம்மளுக்கு மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு ஆன்சர் வச்சே கொஸ்டின் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க யோசிக்கணும். ஆன்சர்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்லடா, அந்த 4 ஆப்ஷன் வச்சே கொஸ்டின் நம்ம அலைன் பண்ணலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 18. செல்லாம் இது ஹோம்ஒர்க்கா போட முடியுமான்னு பாருங்க. ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான், ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான், பட்ஜெட் ஆக்சுவல் வேரியபிள் ஒரு கொடுத்துருக்காங்க. ஏய் கண்ணம்மா, இதே சம் தான் ரிப்பீட் நினைக்கிறேன். ஆமா, இதுல எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கேட்டிருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் இது கேட்டிருக்காங்க, அதை நான் இங்கேயே சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? இது போட்டுருங்க ஹோம்ஒர்க். வேற அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுடா. அடுத்த கிளாஸ்ல ஃபிக்ஸ்ட் ஒரு வேரியன்ஸ் உட்காந்துக்கலாம். ஃபிக்ஸ்ட் ஒரு வேரியன்ஸ்ல வந்து ஃபார்முலானால நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்ல. கேலண்டர்னா டேஸ் ஞாபகம் வச்சுக்கணும், கீவேர்ட். ஓகே ரைட். யார் யாருக்கு ஃபிக்ஸ்ட் ஒரு வேரியன்ஸ் சுத்தமா தெரியாது?